இன்னும் அப்புறம்லாம் இதெல்லாம் ஐஸா இருக்கு நல்லா. இந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியலாம். புளி தண்ணி ஊற்றினா புளி தண்ணி ஊற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேப்சிகம் சட்னி தான் பண்ண போகிறேன். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். பசங்க வந்து வின்டர் ஹாலிடேஸ் முடிய போது, நாளைக்கு ஸ்கூலு, அதனால் இன்னும் யாருக்கும் எந்திரிக்க மனசு வரல. அதனால் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம், இன்னும் பசங்க சாப்பிடல. ஸோ அவங்களுக்கு தான் சட்னி செஞ்சுக்கிட்ருக்கேன், கேப்சிகம் பீனட் சட்னி. அதுக்கு இந்த நிலக்கடலையை தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி போய் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எங்கள் வீட்டு கார்டன்லேருந்து பறித்த தக்காளி, சம்மரில் பண்ணது. ஃப்ரீசரில் போட்டு வச்சு கல் மாதிரி இருக்கு பாருங்க. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1.5 பெரிய வெங்காயம் இருந்தால் போதும். அப்புறம் இந்த கேப்சிகம், இது ஒரு சின்ன சைஸ். இதில் நான் இப்போ பாதி தான் போட போகிறேன். இந்த நிலக்கடலை பருப்பு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே இந்த இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் போட்டுது. இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு வேக விடணும். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு 2 பல்லு பூண்டு, பெருசாக தான் இருக்குது இந்த பூண்டு. ஸோ 4 பல்லு பூண்டு, ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம், இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த குடமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு ஃபுல் குடமிளகாயே எடுத்துட்டேன். ஏன்னா பாதி கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை திருப்பியும் உள்ளே வச்சு அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். நல்லா தான் இருக்கும் ஸ்மெல்லு. ஒவ்வொருத்தவங்களுக்கு குடமிளகா ஸ்மெல் பிடிக்காது, ஆனால் சட்னி அரைச்சா எல்லாருமே சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். என்னடா நீ சாப்பிட்டியா? நீ சொல்கிறது எல்லாம் எதுவும் கேட்டுட்டு இருக்கு. என்னடா புரிஞ்சா உங்க அம்மா சொல்றது? புரிஞ்சாடா உனக்கு? புரிஞ்சா உனக்கு? நீ என்ன சாப்பிட்ட? நீ என்ன சாப்பிட்ட? உனக்கு குடமிளகா சட்னி வேணுமா உனக்கும்? அவன் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து என்னை இப்போ வெளியில் கூட்டிகிட்டு போன்னு வந்து நிற்கிறான் அவங்கள்ட்ட. அதுக்கு தான் வந்து நிற்கிறான். வெங்காயம் இப்படி லைட்டாக வதங்கினோன்னா குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். இது கூட ஒரு பச்சை மிளகாய், இது கொஞ்சம் காரமாக, இந்த சட்னி லைட்டாக காரம் நல்ல காரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாவும் எங்கள் வீட்டில் காய்ச்சது தான். எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இருக்குது இன்னும். இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணும்போது கழுவிட்டு தான் எல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது, ஸோ அதனால் 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இங்கே சட்னிக்கு பீனட் எல்லாம் வறுத்து வச்சுருந்தா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் சட்னிக்கு என்ன பண்ணுறது? நல்லா இருக்கு பீனட் சாப்பிட்றது. அப்புறம் சட்னி கம்மியாயிரும். ஓகேவா? கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டேம்மா காலையில். உங்கள் பசங்களுக்கு வேணுமே, அவங்களுக்கு இந்த சட்னினா ரொம்ப பிடிக்கும். இப்போதான் எந்திரிச்சு வரான். அவனை பார்த்தவொன்னே ஓடுமே, ஓடலையா? வந்தாவே ஓடிடும், போட்டு படுத்தும் அப்படின்னு. லைக் மண்டே வீக் டேஸ் பூரா நமக்கு மாவு வேணும். இந்த சண்டே வந்தாவே மண்டே ஃபீலிங் வந்துடும். எல்லாம் மண்டே வந்தா மண்டே ஃபீலிங் தான் இருக்கும். ஆமா, எனக்கு என்ன சொல்றது, எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ சண்டே பூரா ஃபுல் பிஸி. அடுத்த மிச்சம் இருக்கிற உளுந்தா போட்டுக்கலாம். வெங்காயம், குடை மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன்.
இந்த அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ளேவருக்கு வந்து கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். அரைக்கும் போது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் கட் பண்ணிட்டு நிறைய காய் வந்து இன்னைக்கு வந்து என்னமோ சாம்பார் சொல்லுவாங்களே, நிறைய காய் போட்டு செஞ்சா அதுக்கு என்னமோ ஒரு சாம்பார். சரி, ஓகே, வெஜிடபிள் சாம்பார். அப்புறம் இது என்ன, சிக்கனா? இல்லை, நிறைய காய்கறி போட்டு பண்ணுறது வெஜிடபிள் சாம்பார். நான் அதான் வரமாட்டேங்குது வாயில. சரி, அந்த சாம்பார் வந்து எல்லா காயும் நிறைய போட்டு செய்யலான் இருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த கத்திரிக்காய், முட்டைக்கோஸ் யாரும் போட்டு செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் செய்வேன். அது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. தனியா முட்டைக்கோஸ் சாம்பாரும் நல்லா இருக்கும். கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணணும்? ஓகே, அந்த மாதிரி ரெண்டா நடுவுல கட் பண்ணிட்டு அப்படியே இதுல என்னென்ன முருங்கைக்காய் சேர்க்கணும், அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் நம்மளும் ஒரு வீடியோ போட்டோம். எல்லா வீடியோவும் குட்டியோண்டு வியூஸ் தான் போகுது. இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸும் யாரும் இன்னும் வர மாட்டேங்கிறாங்க. ஓகே, எல்லாரும் கொஞ்சம் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். கரெக்டா நான் சொன்னது கரெக்ட் தான். அதான் நம்மளும் ட்ரை பண்ணி எல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணுவோம். சரி, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். வரும், கிடைக்கும், கிளிக் ஆகும். ஓகே, எல்லாம் நல்லா வரும். வேணுமா உங்களுக்கு கொஞ்சம்? அப்கோர்ஸ் யுவர் ஆனர். ஓகே யுவர் ஆனர். ஓகே, காபி வேணுமான்னு கேட்டு நான் சாப்பிட்ட உடனே ஏன் தெரியல காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. அதே மாதிரி லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்வீட் தேடுது. அதுக்கு பேர் வந்து வயசாயிருச்சு, இல்லைன்னா டயபெட்டிக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ப்ரீ டயபெட்டிக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு பேர். இல்ல, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதாவது ஸ்வீட் வந்து சாப்பிடணும் போலயே ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே இல்ல. அதுவும் இந்த ஸ்கூல்ல எல்லாம் லஞ்ச் முடிச்ச உடனே ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பேன். அதேதான் நானும் தான். மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஆஃபீஸ்ல டெஸ்கா போயிட்டு இருப்பேன். ஆக்சுவலா எங்கேயாவது யாராவது சாக்லேட் இல்ல ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட வேண்டிய வயசுல எல்லாம் சாப்பிடல. அப்பெல்லாம் ஸ்வீட்டே பிடிக்கல. இப்ப ரொம்ப ஸ்வீட் பிடிக்குது. என்னன்னே தெரியல, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரைக்காலாம் கட் பண்ண கூடாது. பிச்சு அப்படியே உடைச்சு போடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாம் ஒண்ணுதானே, கட் பண்ணா இல்ல என்னமோ தெரியல. எங்க அம்மா எல்லாம் அப்படிதான் பிச்சு தான் போடுவாங்க. உங்க அம்மாவும் பிச்சு தான் போடுவாங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிச்சு தான் போடுங்க. பிச்சாலும் இப்படிதான் வரப்போகுது, கட் பண்ணாலும் இப்படிதான் வரப்போகுது. ஒருவேளை கையில இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்தா வாசமா இருக்குமா தெரியல. அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. பிச்சு போடுற பழமொழி மாதிரி கேட்டா இது ஆராயக்கூடாது. ஆமா, பிச்சு போடு. சாம்பாருக்கு தான், மற்றபடி பொரியலுக்குலாம் கட் பண்ணி போடுவோம். ஏன் அது மட்டும் கையில் பிச்சு போட வேண்டியதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா? இப்போ புரியுது. இது பெரிய பெரிய பீஸா வரும், ஈஸியா பிச்சிருவீங்க. பொரியலுக்கு குட்டி குட்டியா வரும், கையில பிக்க முடியாது. ஆமா. ஆஹா, அருமையான விளக்கம். ஆல்ரெடி ஒரு பீஸ் முழுங்கியாச்சு. இப்போ அடுத்து கேரட் சாப்பிட்ற டாக நான் இப்பதான் பாக்குறேன். எல்லாம் போனை தூக்கிட்டு போகும். இத பாருங்க, கேரட்டுக்கு வீடு போகுது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல கொஞ்சம் வெந்தயம், கடைசியா தாளிக்கும் போதும் வெந்தயம் சேர்ப்பேன். இப்பயும் கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்பேன், கொஞ்சம் நல்லா மணமா இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் காயெல்லாம் சேர்த்துடலாம். இட்லியும் வெந்துட்டு இருக்கு. சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு சட்னி. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு சட்னி. நான் செடிலாம் சாப்பிட்டுருச்சு. அவனோட சிக்கன், அவனோட ஃபுட்டு, கொஞ்சம் ரைஸ். இந்தா சாப்பிடு. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் பொரியட்டும். சரி, வெங்காயம், அதுக்கப்புறம் பூசணிக்காய்,
அது கூடயே கேரட்டு, அப்புறம் ஒரு 4 பீஸ் 4 பீஸ் முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 அவரைக்காய் உடச்சி டெடி உடச்சி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ், கொஞ்சம் கத்திரிக்காய். என்னது ஏன் சட்டி ஃபுல்லா வெறும் காய்கறியா தான் இருக்கு. இதுல சாம்பார் இது வெந்து பாதி ஆயிரும். பாதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாம்பார் தான். இது பூசணிக்காய்லாம் தண்ணி காய் தானே, வெந்துச்சுன்னா பாதி ஆயிரும். அப்படியே மஞ்சத்தூள் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம், வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம்னா ரெடி ஆயிரும். கொஞ்சம் பாதி நல்லா வெந்துருச்சு. இப்ப பருப்பை சேர்த்துக்கலாம். தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். சாம்பார் இன்னும் நல்லா டேஸ்டா வர்றதுக்கு இன்னொரு டிப்ஸ் வந்து அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினோன்னா சாம்பார் டேஸ்ட் இன்னும் டபுள் ஆயிரும். ஆனா இப்ப என்கிட்ட அரிசி கழுவுன தண்ணி இல்லை, அதனால சும்மா இந்த தண்ணி தான் ஊத்துறேன். இது அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம். எங்க வீட்டுல சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி எல்லாமே ஒண்ணுதான். எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரே சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கடைசியா புளி தண்ணி ஊத்தி தாளிச்சு விட்டோம்னா சாம்பார் ரெடி. கொஞ்சம் பெருசா கட் பண்ணுங்கப்பா. கட் பண்ணிருக்கேன். அது அப்படியே உடைச்சு எடுங்க. அப்படியே நம்ம ஊர்ல என்ன ஃப்ரெஷ்ஷா தேங்காய் வாங்கி திருவி பண்ணுவோம். ஏற்றி விடுவா கொஞ்சம். இங்கே சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. புளி தண்ணி ஊற்றி தாளிச்சு விட்டோம்னா சாம்பார் ரெடி. அங்கே வெஜிடபிள்ஸும் ரெடி. அவரைக்காயும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வதங்குச்சுன்னா ரெடி ஆயிரும். இன்னும் தண்ணி ஊற்றவா என்ன? இதுக்கு மேல தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இது கரெக்டா தான் இருக்கு. கொஞ்சம் அந்த புளி தண்ணி வேற இன்னும் ஊற்றணும். இந்த பிடிங்க, நான் புளி தண்ணி ஊற்றிடுறேன். சட்னி நல்லா இருந்துச்சா பவேஷ்? ஓகே. புளி போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஊற்றினாலும் அப்புறம் புளிப்பாயிரும். போதும். என்னது பேசவா? சரி, இது கொஞ்சம் கொதிக்கணும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சுச்சுன்னா சரியாயிரும். பெருங்காயத்துக்கு இருந்தா இருக்கு பெருங்காயம். சரி, எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன பிளானு? எங்கேயாவது போறோமா? அவ்வளோதானா? சாம்பார் இங்கே பாருங்க, காமிங்களா? இங்கே சாம்பார் சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, செமையா இருக்கு. தாளிச்சு ஊற்றணும். சாம்பார் முடிஞ்சிச்சு. வேலை முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா இவர் கூட்டிட்டு போவாரா என்னன்னு தெரியல. அந்த லேக்கு போயிட்டு வருவோமா? சரி, ஓகே. சாம்பார் வந்து தாளிக்க போறேன். இன்னைக்கு சாம்பார் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அப்படியா? ஆமா, பாருங்க, பார்த்தாவே தெரியும்ல உங்களுக்கு. இதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்க போறேன். பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஆனா ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எப்படி சொல்றது? என்னது? ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம நல்லா ப்ராடக்ட்டா?
சாம்பார் ப்ராடக்ட் அதெல்லாம். ஓகே ஓகே. அது வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு சமையல் செய்யறாங்கன்னா அந்த சமையல் செஞ்சவங்களுக்கே அது பிடிச்சிருக்குன்னா அது நிஜமாவே நல்லா தான் இருக்கும். அது பிடிச்சதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு சமயம் எனக்கு வந்து நான் ஏதாவது செய்வேன், அன்னைக்கு எனக்கே ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி தோணும். அன்னைக்கு நல்லா நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ பாத்திருக்கீங்க முன்னாடி, நீ என்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு தான் சூப்பரா வந்திருக்கு. ஆனா எனக்கே பிடிக்கும் போது இன்னும் அது நீ அப்படி சொல்ற, டேஸ்ட் வந்து பிடிக்காம இருக்கும் போது எங்களுக்கு பிடிக்குதுன்னா உனக்கு பிடிச்சிச்சுன்னா இன்னும் எவ்வளவு எங்களுக்கு பிடிக்குங்கிற. நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த திறமையெல்லாம் நீ எப்படி வளர்த்துக்கிட்ட? பிறக்கும் போதேவா நடுவில் வளர்த்துக்கிட்டியா? என்ன காமெடி பண்றீங்களா? சிரிப்பு இல்லையா? சிரிப்புலாம் வரல இருக்கு. ஓகே ரெடி. ஒரு படத்துல அடுத்து ரைஸ் வைக்கணும். எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஞாபகம் வந்துருச்சு, நம்ம சந்தானமும் மதுரை முத்து வந்து ஐ திங்க் வந்து மதுரை முத்து வந்து அவங்க மச்சான்னு நினைக்கிறேன், அக்கா ஹஸ்பண்ட்னு நினைக்கிறேன். என்ன படம்? இதுதான் படம் பேர் ஞாபகம் இல்லை. வந்ததுக்கப்புறம் என்னமோ சொல்லுவானே, நீங்க வந்து போன வருஷம் சொன்ன ஜோக்குக்கு இப்பதான் வந்து சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம். மதுரை முத்து தான் கேட்பாங்க. என்ன நீங்க சொல்ற எல்லா ஜோக்குமே எனக்கு அப்படிதான் வருது. இருமா, படத்துல அந்த ஜோக்க சொல்லிருக்காங்க, அந்த பழைய புரிஞ்சிருச்சு அவனுக்கு. இதான் என்ன ஜோக்கு அப்படின்னா, பொங்கலுக்கு சமயத்துல வந்து மதுரை முத்துட்ட வந்து சந்தானம் வந்து கேட்பானா, சட்டை வந்து பொங்கலுக்கு வாங்குனீங்களா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மதுரை முத்து சொல்லுவாங்க, இது பொங்கலுக்கு வாங்கினது இல்லை எனக்கு வாங்கினதுன்னு சொல்லிட்டு. அது போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் தான் சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு கக்க பக்கம்னு சிரிப்பான். அது மாதிரி எங்க வீட்டுல நீங்க அடிக்கிற எல்லா ஜோக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சிரிப்பேன். ஆமா, நீங்க மூஞ்சி பார்த்து சொல்லு. சாம்பார் பாருங்க, சூப்பரா நிறைய காய் போட்டு நல்லா ஹெல்த்தியான சாம்பார். முருங்கைக்காய் வைக்கவா ஸ்ரீனிகா? நெய் ஊற்றவா? சூப்பராக இருக்கும் கொஞ்சம். அவரைக்காய் சூப்பராக இருக்கும். சண்டே அதுமா நான்வெஜ் இல்லை, சாம்பார் அவரைக்காய். ரெடியா போலாமா? ஸ்னோ போட்டா குளிர போதாங்க, இதை போட்டு வரேன். ரெடியா டெடி போலாமா? அவ்வளோ ஸ்னோ. என்ன அவன் முன்னாடி உட்கார போறானா? ஆமா, அவன் தானே பேசஞ்சரு. அப்பனா நீ வந்து கெஸ்ட். என்னோட இடத்த புடிச்சுக்கிட்ட டெடி நீ. டேய் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்? அம்மா கூப்பிடுறாங்க முன்னாடினா எனக்கு ஈஸியா இருக்கும். ஹாய் டெடி. ஹாய்டா டெடி. இந்த ஸ்னோல நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். லீவ் விட மாட்டாங்களா நாளைக்கு? ஸ்னோ டே விட மாட்டாங்களே. விட மாட்டாங்களா லீவு? ஸ்னோ டே லீவ் விட மாட்டாங்களா? டெடி பின்னாடி வர மாட்டேங்கிறான். ஓகே பரவாயில்ல. சரியான ஸ்னோ. நாளைக்கு லீவ் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும், ஸ்னோ டே இருந்துச்சுன்னா. நான் ரோடெல்லாம் நல்லா கிளீனா இருக்கு, அதனால லீவ் விட மாட்டாங்க. இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா நல்லா போகலாம். இதை பார்க்கலாம். ஆமா ஆமா போட்டு தான் வந்திருக்கேன். உள்ள போக முடியுமா? நல்லா க்ளோஸ்டா. சரி இந்த இதை பார்த்துட்டு போவோம் முதல்ல. இல்ல இங்க இந்த வியூ பார்த்துட்டு போலாம். இந்த வியூ வந்து பார்த்துட்டு போவோம். ஊரம் ஃபுல் நிப்பாட்ட வேணாம், அப்படியே நீங்க ஓட்டிக்கிட்டே இது பண்ணுங்க.
ஆமா அந்த அங்கெல்லாம் இருக்கு பாருங்களேன். இது டென்ட் போட்டிருக்காங்க உள்ள லேக்குக்குள்ள. ஓ திறந்துட்டு ஃபுல் லேக்கு ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு எல்லாம். சரி அந்த இடத்துல அந்த போய் ஃபுல் லேக்கு உள்ள ஒரே ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. தூரமா தெரியுது. சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அங்கே ஒரு இடத்துல டென்ட் போட்டிருக்காங்க உள்ள லேக்குக்குள்ள போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கே. நிறைய பேர் இருக்காங்க பாவா அங்கே. சரி வாங்க அங்கே அங்கே போய் ட்ரை பண்ணலாம். இல்ல லேக்குக்குள்ள எல்லாம் நடந்து போல, உள்ள பார்க்குள்ள விடுறாங்களான்னு பாப்போம். ட்ரை பண்ணுவோம். ஓபன் தானா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் அப்புறம்லாம் ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் முடியுமா அவனால? பார்க்குக்குள்ள போகலான்னு ட்ரை பண்றோம். அலோவ் பண்ணாங்கன்னா உள்ள போய் வீடியோ எடுக்கலாம். சம்மர்லனா பார்க் ஓப்பன்ல இருக்கும். இப்போ வின்டர்ன்றதுனால ஓப்பன்ல இருக்கா என்னன்னு தெரியல. ஓப்பன் தானா? ஓ ஓப்பன் தான். இந்த இடம்லாம் சம்மர்ல சூப்பரா இருக்கும். எல்லாம் வந்து சமைச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, இது வின்டர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம். கீழே இறங்கியாச்சு. சூப்பரா இருக்கு. பார்த்துதான் பார்த்து நடங்க. டெடி இழுப்பான் பார்த்து. காத்து இல்லாம இருக்கு, அதனால ஓகே பரவாயில்ல. காத்து அடிச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப குளிரும். அவனுக்கு என்ன ஜாலி, ஸ்னோனா பிடிக்கும்ல ரொம்ப. சமால இந்த வீட்டு இங்க இருக்கிற வீடுங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிரும்ல. நமக்கே குளிர் தாங்க முடியல. இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எப்படி லேக் பக்கத்துல இருக்கிற வீடுலாம் ரொம்ப குளிரும் ஆத்தி. ஓடாதீங்க. அங்கே உள்ள ஆளுங்க இருக்காங்க லேக்குக்குள்ள. இதானே ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் இருந்திருக்கோம், வந்ததே இல்லைல்ல. அங்கே ஆளுங்கெல்லாம் அங்கே உள்ள இருக்காங்க லேக்குக்குள்ள. எப்படி இந்த குளிர்ல மீன் பிடிக்க? அதான் இந்த குளிர்ல எப்படி மீன் பிடிக்கிறாங்க? டேய், இவன் ஒருத்தன் மரத்துல போய் நின்றுட்டு இருக்கான். அவன் உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கிளீன் பண்ணல, ஸ்னோ கிளீன் பண்ணல. டென்ட் போட்டிருக்காங்க. இந்த டைம் ஆளுங்களாம் ஆமா போவேணாம், அங்கே போவேணாம், இங்கே இருந்து எடுத்துக்கலாம். ஓ ஆமா, கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஆனா இங்க தண்ணி இருக்கா? அப்ப உள்ள மட்டும் எப்படி ஃப்ரீஸா இருக்கும்? இந்த என்னப்பா கூஸ் இப்ப இருக்கு இந்த டைம்ல?
இந்த டைம்ல கூஸ் இருக்காதுல்ல. தண்ணி டேய் உள்ள அது இது இல்லடா, தர இல்லடா. இதெல்லாம் ஐஸா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடம் தண்ணியா இருக்கு. இல்ல இது வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கிற இடம். இங்க பார்த்தா அந்த வருது வாட்டர் ஓ மற்ற ஃபுல்லா ஐஸ் ஆயிருக்கு. எப்படி பயம் இல்லாம உள்ள போய் மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. தெரியுதா என்னன்னு தெரியல. ஜூம் பண்ணாலும் ஆளுங்களாம் உள்ள நின்றுட்டு இருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய லேக் ஆக்சுவலா அது. இவன் சவுண்டு கேக்குது. இது இவன் ஜாலியா என்ஜாய் பண்றான் போல இருக்கே. வேண்டாம் வேண்டாம், வழுக்கும். கிளீன் பண்ணல. இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, போக கூடாதுன்னு. அதெல்லாம் போக கூடாது. ஓ அதான் சவுண்டு, ஐஸ் கட் பண்ற சவுண்டு. ஃபிஷ் கிடைக்குமா என்ன? தண்ணி இருக்கும், ஆனா இந்த இதுல ஃபிஷ் கிடைக்குதான்னு. இவங்க வீடு சுத்தி எவ்வளோ வீடு இந்த லேக்கை சுத்தி. பெரிய லேக்கு ஆக்சுவலா. நான் பாட்டு தனியா பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்க போயிட்டீங்க. இந்த டென்ட்டுக்குள்ள இருப்பாங்களா என்ன? இந்த டென்ட்டுக்குள்ள இருப்பாங்களா என்ன? சரி, இந்த டென்ட் வந்து உள்ள ஹீட்டர் எதுவும் போட்டிருப்பாங்களா இல்ல சும்மா வெறும் டென்ட் மட்டும் தானா? வாயப்பர். எங்க வாய கம்மி டேய். ஏதோ வெண்ணெய தின்ன மாதிரி. எங்க போற? சரி போலாமா? வீட்டுக்கு போலாமா டாடி? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலாமா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். பரவாயில்ல, இன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் காத்து இல்லாம சூரிய பகவான்